அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் 2026 வருடம் நடந்து முடிந்த குரு பெயர்ச்சி பலன்கள் யாருக்கு நன்மை யாருக்கு நன்மை அல்ல அப்படின்னு பார்ப்போம். இதுல என்ன ஒரு அமைப்புனா, யாருக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கரெக்டு, யாருக்கு நன்மை அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை, தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பை. என்ன சார் வீடியோ பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பாருங்க காமெடி பண்றீங்க. தங்கம் 1,16,000 ரூபாய்க்கு விற்குது சார். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ ஷூட் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா சார் 2ஆம் தேதி. ஓகேங்களா? இன்னைக்கு 1,16,000 ரூபாய்க்கு தங்கம் விலை விற்குது. தங்க விலை நீங்க தங்கம் வாங்குவீங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார், கட்டாயம் வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்பு யாருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. குரு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் சுபகிரகம், ஒளி கிரகம். குருவால தான் இந்த பூமியில எல்லாமே நடக்குது. தற்சமயம் பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல தன்னுடைய உச்ச வீட்டுல உட்காந்து. ஃபர்ஸ்ட் நமக்கு உச்சம்னா என்னன்னு தெரியும். உச்சம்னா என்ன அப்படின்னா, பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம உச்சம்னு சொல்லுவோம். அப்ப குருவின் ஒளி எந்த இடத்துல இருந்து பூமிக்கு செலுத்தினாலும் அது வாங்கிய ஒளியை விட 3 மடங்கு பூமிக்கு அந்த ஒளியை செலுத்துறதுனாலதான் மாபெரும் சுபகிரகமாக குருவை நம்ம கொண்டாடுறோம், போட்டுறோம். எல்லா வகையிலுமே குருவின் அமைப்புகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோம். ஆனால் இந்த குருவின் பார்வை பலம் மிக அதிகமாக எந்த இடத்துல இருக்கும்போது இருக்கும் அப்படின்னா, பூமிக்கு மிக அருகாமையில் தன்னுடைய உச்ச பலத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஒரு மிக பெரிய ராஜயோகத்தை எல்லாருக்கும் தருவதில்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடம் 1/6/2026, அதாவது நேற்றைய தினம் நண்பகலில் பயிற்சி ஆகியிருக்கிறார். மதிய டயத்துல பயிற்சி ஆயிருக்கிறார். ஒரு மதியம் ஒரு மணில இருந்து 2 மணிக்குள்ள ஒரு பயிற்சி ஆயிருக்கிறார். எங்க பயிற்சி ஆயிருக்கிறார்? மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலிருந்து கடக ராசியான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்திற்கு அவர் உள்ள போயிருக்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார். அவர் திருப்பி மிதுனத்துக்கு இப்போதைக்கு போக மாட்டார், 12 வருஷம் ஆகும். சரி, இப்போ இந்த குரு பயிற்சியுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, முதலில் எந்த ராசிக்கு எந்த மாதிரி நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்குமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, முதலில் நாம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப மேசராசிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா வீடியோலுமே எங்களுக்கே முதல்ல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் இருக்கு. அதனால கொஞ்சம் வித்தியாசமா விருச்சிக ராசியை இதோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். விருச்சிக ராசியை குரு பகவான் இந்த முறை பார்க்கிறார். அப்போ இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, லக்ன அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து அந்த ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், சொத்து அமையாதவங்களுக்கு சொத்து அமையும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தனம் வருவாய் சார்ந்த அமைப்புகளுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக தர காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதனுடைய கால அளவு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த குரு கடகத்துல உச்ச வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இதே வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி அதிசார பயிற்சி வாங்கி சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை விட தனுசு ராசியை தான் அவர் பார்ப்பார். அந்த வீடு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப விருச்சிக ராசிக்கு ஆவரேஜா பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி பலன் மிக மிக சிறப்பான ஒரு பலனா இருக்கும். நீட்ல பாஸ் பண்ணிடணும்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்கன்னா
நிச்சயம் நீட் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அதன் பிறகு நம்மளுடைய மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி மேச ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு இது வரைக்கும் 3ஆம் பாவத்திலிருந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்த குரு பகவான் இனி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு போறாரு. 4ஆம் பாவத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு, குழந்தைங்களால ஒரு சில குழந்தைங்களுக்கு பள்ளிக்கான இந்த குழந்தைங்களை, சார் என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன், என்னால முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். என் பையனுக்கு இந்த படிப்புக்கு சீட்டு கிடைக்குமா? நிச்சயமா முடியும். என் பையனுக்கு ஒரு சொத்து வாங்கி வைக்கலான்னு பாக்குறேன் சார், முடியும். உங்கள் குழந்தைகள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் நிறைவேற்றப்படும். உங்க குழந்தைங்களுக்காக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி போகும். அதே மாதிரி உங்க குலதெய்வத்தை என்னால பார்க்க முடியல சார், குலதெய்வத்துக்கு போனாவே எங்களுக்கு பிரச்சனையாகுது. இந்த முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு அமைப்பு. வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இந்த 7 விஷயத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்க விசாக்கு அப்ளை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு விசா கிடைக்கும். அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கா? கருத்து வேறுபாடு களையப்படும். சொத்து வாங்கணுங்கிற அந்த ஆசை இருக்கா? தாராளமாக சொத்து அமையும். இதெல்லாம் இந்த மேசராசிக்கு சர்வ நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகங்களை அள்ளி தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துலாம் ராசிக்கு இவ்வளவு காலம் குரு 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். திருமண துலாம் ராசிக்காரங்கள் நல்ல ஒரு யோக பாகத்தோட தான் இருந்தாங்க. யோகம் போகத்தோட தான் இருந்தாங்க. யோக பாகம் இல்லை, யோக போகத்தோட தான் இருந்தாங்க. எந்த வகையிலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வாடிக்கையாளர் நல்லா இருந்தாங்க, பிசினஸ் நல்லா போச்சு, குடும்ப உறுப்பினர் நல்லா இருந்துச்சு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆச்சு, நல்ல அமைப்பு. ஆனா இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10வது இடத்துல நம்மளுடைய யார் இருக்கிறார், நம்மளுடைய தலைவர் குரு பகவான் இருக்கிறார். அப்போ 10வது இடத்துக்கு இருக்கும்போது என்ன ஆகும், தொழில் சார்ந்த வகையில ஒரு இடமாற்றம் வரும். ஆனா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நிறைய அந்த ப்ரொமோஷன்ஸால நிறைய உங்களுக்கு பண உயர்வு, அதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம். அதே நேரத்துல தகப்பனாருடைய சொல்லை மதித்து நடக்கக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகும். தொழில் மேல் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு 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 ஆசை, ஒரு பாசம், ஒரு நெருக்கம், ஒரு அக்கறை, இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு உருவாகும். மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல குரு பகவான் வர்றது தொழில் சார்ந்த வகையில, ஜீவனம் சார்ந்த வகையில உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரும். நல்ல கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். இந்த அமைப்புலாம் இந்த துலாம் ராசிக்கு சர்வ நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்களும் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த நல்ல பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு தருவதற்கு தயாராகிறார். தொழில் மட்டும் மாற்றமாகி அப்புறம் நடக்கும் அப்படிங்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருமானம் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. வருமானம், அதுக்கப்புறம் பேச்சு, இந்த 2 விஷயம் ரிஷபராசிக்கு ஒரு பிராண்டு. அப்போ இந்த ரிஷபராசிக்கு இவ்வளவு காலம் 2ஆம் இடத்துல இருந்து தனம், பணங்காசு கொடுத்ததாகட்டும், குடும்பம் அமையாதவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதாகட்டும், வாக்கு சொன்னபடி இருக்கட்டும், கண்கள் சார்ந்த பிரச்சனை, அந்த பல் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு. முயற்சி திருவனையாக்கும், வெற்றியை தரும், புகழை தரும், முன்னேற்றத்தை தரும். சரிங்களா? உங்களுடைய முதல் சொத்து ஏதாவது விற்காம இருந்துச்சுன்னா இந்த டயத்துல விற்கும். அதற்காக நீங்க இது வரைக்கும் எடுத்த ரிஸ்க் உங்களுக்கு பயன் தராம போயிருக்கலாம். இந்த குரு பயிற்சி காலத்துல 2026 ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் 3ஆம் இடம் சார்ந்த அமைப்பு நிச்சயமாக தரும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதே நேரத்துல இளைய சகோதரத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மனக்குறைகள், நகையே நம்மளால வாங்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குவீங்க. உங்க வீட்டுக்கு தங்கம் தேடி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளார இந்த கருத்து வேறுபாடுகள் நீக்கப்படும். அதே மாதிரி தகவல் தொடர்பு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். வெளி மாநிலங்கள்ல போய் தொடர்பு, நம்மளால அங்க போய் வேலை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய குறைகளை இந்த குரு பகவான் நிச்சயம் 100% தீர்த்து வைப்பார். சரி,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்கு வரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து இவ்வளவு நாள் வந்து ராசிக்கு 10வது இடத்துல இருந்து தொழில் ரீதியா ஒரு சில குழப்பங்களை கொடுத்தாலும், தொழில் மாற்றங்களை கொடுத்தாலும், தொழிலில் ஒரு வித நிம்மதியின்மையை கொடுத்தாலும், இனிமேல் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து கன்னி ராசிக்கு மிகுந்த யோகத்தை தரும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்புக்கு வந்து ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு 11ஆம் இடத்துல வராரு. உச்ச பலத்துல நிக்கிறாரு. பெரிய லாபத்தை தருவாரு. வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதுல ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்களுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இப்போ பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி பலன் மிகுந்த அற்புதமான யோக பலன்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி உறவுகள் சார், எங்களுக்கு உறவு முறைகள் சரியில்லை, பிரச்சனையா இருக்கு, கோர்ட்ல கேஸ் நடக்குது சார், எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு, உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்படும். நாங்க எங்களுடைய பூர்வீக சொத்தை வந்து நாங்க நாங்க வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நன்மையை தரும். எங்க சொத்தெல்லாம் இவங்க பேர்ல இருக்கு சார், அவங்க தாத்தா பேர்ல இருக்கு, அது எப்ப சார் எங்க பேருக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துல மிகுந்த ராஜயோகத்தை இந்த கன்னிராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. பெரிய லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இவ்வளவு காலம் ஜென்ம குருவாக இருந்த நம்மளுடைய குரு பகவான் இனி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாழ்க்கை, அதாவது இவ்வளவு காலம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராசிக்குள்ளாரே மிதுன ராசிக்குள்ளே இருக்கும்போது ராசியில குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் வந்து மன சஞ்சலம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருவார். வருமானம் வரும், அலைச்சல் தருவாரு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை தருவாரு. பண வரவு, தன வரவு, தானிய வரவு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அலைச்சலும் இருக்கும். உடல் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சளி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பெல்லாம். அதே மாதிரி இளைய சகோதரருக்கும் நமக்கும் சில முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தாரு. இப்போ அதெல்லாம் களையப்பட்டு உங்களுடைய எண்ணம் தனமாகும், பணங்காசாகட்டும், குடும்பத்தின் மேல கொண்ட அக்கறையாகட்டும், அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்காகட்டும், இதை சார்ந்த வகையில இந்த மிதுன ராசிக்கு கடகத்துல உச்சமடையக்கூடிய இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து மிகுந்த ராஜயோகங்களை செஞ்சு கொண்டு இருக்க போறாரு. தொழில் வகை, அதே மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா அதை அடையக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலனானது 2026 குரு பயிற்சி பலனானது கடகராசிக்கு போனதுல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருவதற்கு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம 100% உறுதியா நம்பலாம். அதே மாதிரி போன குரு பயிற்சியில வந்து சார் நான் எனக்கு எது தோட்டாலும் எனக்கு சரியா வரலன்னு நினைச்ச அத்தனை மிதுன ராசிக்கும் இந்த வருடம் நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து நீங்கள் சுயமாக செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸையும் உங்களுடைய வாக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு பெயரையும் புகழையும் கட்டாயம் பெற்றுத்தரும் என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு பார்த்தலாம். என்ன சார் நீங்க கடகம் சிம்ம விட்டுட்டீங்க, வரேன் சார். இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலனானது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் இருந்த போன குரு பயிற்சி வந்து மிதுனத்துல இருந்து தனுசை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டம் மிகுந்த சிறப்பான ஒரு அமைப்பா இருந்துச்சு. ஓகேங்களா, எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இங்க விழும்போது அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய எடுக்கிற அத்தனை முடிவும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும். அந்தந்த ஜாதகத்தினுடைய பூர்வ புண்ணியத்தின் வலிவிற்கேற்ப அவர்களை யோக பாகங்களை அனுபவித்து வைப்பாங்க. சரி, இவ்வளவு காலம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நேரம், ஒரு 100க்கு 100% நல்ல நேரமாக இருந்த இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலனானது தனுசிலிருந்து 8வது இடத்திற்கு போயிருக்கு. அதாவது உங்களுக்கு பணங்காசு ஆகட்டும், வீடு, மனை, பெயர், புகழ் இதெல்லாம் ஆகட்டும், அதன் பிறகு வெளியூர், வெளி மாநிலம், வெளியில இடத்துல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சார் ஐயோ நம்ம ராசிக்கு 8வது இடத்துக்கு போயிடுச்சு, நம்ம ராசிநாதன் உச்சம் அடைஞ்சு நமக்கு 8வது இடத்துல உட்காந்துக்கிச்சு, நமக்கு நல்ல பலன் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு உள்ளூர் வருமானத்தை விட வெளியூர் வருமானத்தை குரு பகவான் நிறைய அள்ளி தர போறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் களையப்பட்டு இனிமேல் அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம்.
பணங்காசு சேரும். உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் வந்து உயர்ந்தோங்கும். அதன் பிறகு உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும். கண் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல புது உறுப்பினர்கள் ஒருத்தவங்க வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. லோன் கேட்டு உங்களுக்கு லோன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க லோன் போய் கேளுங்க. அது கல்வி லோனாக இருக்கட்டும், வாகனம் சார்ந்த லோனாக இருக்கட்டும், வேற வீடு சார்ந்த லோனாக இருக்கட்டும், எந்த லோனாக இருக்கட்டும், அந்த அத்தனை லோன்களுமே கடன்களுமே உங்களுக்கு இந்த முறை தாராளமாக கிடைக்கும். நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை தான் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது உறுதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமும் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வீடால ஒரு பிரச்சனை, மனையால ஒரு பிரச்சனை, வாகனத்தால ஒரு பிரச்சனை, சுகஸ்தானம் மெயினா உடம்பு சரியில்லாம போகக்கூடிய அமைப்பு, மனசு சரியில்லாத ஒரு அமைப்பு, இதெல்லாம் கொடுத்த குரு பகவான் இப்பொழுது கடகத்தில் போய் உச்சம் அடைஞ்சு அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை, உங்களுடைய ராசிநாதன் உச்சம் அடைகிறார். அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இந்த மீன ராசிக்கு 1 வருட காலம் பொற்காலம் அர்த்தம். இதுல இடையில அவர் சிம்மத்துக்கு போவாரு, அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. ஏன்னா சிம்மத்துக்கு போகும்போது அவரு வந்து மீனத்தை பார்க்காம மேசத்தை தான் பார்ப்பாரு. அவர் கடகத்துல இப்ப இருக்கிறாரு, அதனுடைய குரு பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா கடகத்துல குரு இருக்கக்கூடிய அந்த கால அளவுகள் முழுவதும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யோகம். அதாவது நிறைய மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உறுதியாயிருக்கு. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். குழந்தை ஆகாதவங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைச்சிருக்குது. வெளிநாட்டு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த பந்தம் இடையில தூரத்துல இருக்கப்பட்டவங்க இருந்து ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த குரு பயிற்சி நடக்கிற போதே எல்லாருமே வந்து உறவு கூடியிருக்காங்க. அப்ப அனைத்து விஷயமும் மீனராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தருது. இவங்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல போய் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச யோகத்தை தருகிறது. மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி கடகத்துல இருக்கிற வரைக்கும், குரு இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. இது வந்து மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 100% உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான ஒரு வளமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஏன்னா உச்ச வீட்டுல இருந்து நேர் 7ஆம் வீடா அவர் பார்க்கறது மகரத்தை தான் பார்ப்பாரு. இவ்வளவு காலம் 6ஆம் இடத்துல இருந்த மகரத்துக்கு 6வது இடத்துல இருந்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, ஒரு விஷயத்தை தொடங்குறதுல தாமதம், தடை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான், தொழில் ரீதியான ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்த குரு பகவான் இனிமேல் அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவதற்கு காத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான விசேஷம் நடைபெற இருக்குது. உங்கள் வீட்டு பெண் குழந்தை ஏதாவது ஒரு துறையில சாதித்துட்டு வரப்போகுது. காணாமல் போன நகை திருப்பி வரும். காணாமல் போன பணம் திருப்பி வரும். நீங்க வேணான்னு சொல்லிட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருக்கிற நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருங்கிற அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை குரு பகவான் மகர ராசிக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், உறவுகள்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்களை கூப்பிடாதவங்க கூட அவங்க வீட்டு விசேஷத்தை கூப்பிட்டு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் புகழையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து நம்பலாம். மகர ராசிக்கும் இந்த 1 வருட காலம் கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தந்து உங்களுக்கும் ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கார நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உழைப்புக்கு பெயர் போனவங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களை வேலை செய்ய விட்டீங்கன்னா அசராம வேலை செய்யலாம். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி, இதுக்கு முன்னாடி மிதுனத்துல இருந்த குரு 9ஆம் பார்வையாக ராசிநாதனை பார்த்தாங்க. 7.5 சனியுடைய பாத சனி பிரச்சனையிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவரு கடக வீட்டுக்கு போனனால அவரு கும்ப வீட்டை பார்க்க மாட்டார். நம்மளுடைய கும்ப வீட்டுக்கு முதல் வீட்டையும் பின்னாடி இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நல்ல அமைதியான தூக்கம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், பொருளாதார சார்ந்த ஒரு வகையில நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும், குழந்தைங்களால ஒரு நிம்மதி, பெருமூச்சு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அது வந்து கட்டுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி கிடைக்காத கடன் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். வாடகை வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் களையப்படும். தொழிலால், உத்தியோகத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பு நிச்சயமாக இருக்கும்.
ஐயையோ நம்மளுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போறாரே, நமக்கு ஏதாவது கடன் நோய் வம்பு வழக்குல இழுத்து விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன், இந்த வீடியோ பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்கும் நன்மையை தருவதற்கு 100% கடமை பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவர்களுடைய உழைப்பை விட 2 மடங்கு உங்களுக்கு வருமானத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கடனால், நோயால், எதிரியால், வழக்கால், அதே மாதிரி உத்தியோகத்தால், வாடகை வருமானத்தால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால வந்து 100% உறுதியா சொல்ல முடியுது. சரி, அதன் பிறகு சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவ்வளவு காலம் ராசிக்கு 11ஆவது இடத்துல இருந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து இருந்த நம்மளுடைய குரு பகவான், நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய விஐபிக்கு அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்தனால அவர் ஒரு நல்ல ஒரு பதவியில இருந்தார். அவர் வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வராரு. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பலனாகி அந்த கட்சியில இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறாங்க, அவரு தோல்வியை தழுவுகிறார். அப்போ இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி விரயத்தையும் மன உளைச்சலையும் ஒரு கடுமையான மன அழுத்தத்தையும் நிச்சயமாக தரும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பவுமே லயன் இஸ் லயன் தான். சிங்கம் எங்க இருந்தாலும் அது சிங்கமா தான் இருக்கும். என்ன அதிகாரம் மிக்க சிங்கம் இல்லாம இப்பவும் இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் பெரிய அளவில் ஒரு அதிகாரமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து விரயத்தையும், அதாவது பல சுற்றுலா தலங்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளுக்குமே அயன சயன போகம்ங்கிறது நல்ல நிம்மதியா போன குரு பயிற்சியெல்லாம் தூக்கம் இல்லாம தவித்த நம்மளுடைய சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு யோகா அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 2வது, சிம்ம ராசியினுடைய அஷ்டமத்து சனியுடைய பலன்களை தடுத்து கொண்டிருந்த நம்மளுடைய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து அதனுடைய அமைப்புகளை வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கும்போது குரு வந்து மிதுனத்துல இருந்தாரு. அந்த சனி பகவானை அவர் பார்வை செய்யல, ஆனா ராகுவை பார்த்தார். ராசிக்கு 7வது இடத்துல இந்த ராகுவை பார்த்தார். ராகுவால் வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்தார். ஆனா இப்ப குரு பயிற்சி ஆகி அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசியின் சனி பகவானை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால சனி பகவானின் அஷ்டமத்து சனியுடைய பார்வை சிம்மத்துக்கு இனி பெரிய அளவில் தோஷத்தை செய்யாது, கெடுதலை செய்யாது. மாறாக மறைமுகமான முறையில் உங்களுக்கு நன்மையை செய்யும். அரசாங்கம் வகை ஆதாயம், அதே மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துக்கள், இதை சார்ந்த அமைப்புல நேரடியான பங்கீடு, தலையீடு, முறையீடு இல்லாமல் நீங்கள் மறைமுகமான அமைப்பில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக தாராளமாக சொல்லிக் கொள்ளலாம். சரி, கடைசியாக கடகராசி. என்ன சார் கடகராசி கடைசியா சொல்லிட்டீங்க? ஆமாங்க சார், எவ்வளவு காலம் கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அயன சயன போகம், தூக்கம் சார்ந்த அமைப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு, அதே மாதிரி விரயம் சார்ந்த அமைப்பு, இங்கே இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளாரையே பிரவேசிக்கிறார். கடகத்துக்குள்ளார குரு பிரவேசிக்கக்கூடிய காலம். கடக ராசி நண்பர்களை சற்று கவனத்துடன் இருங்கள். மன அழுத்தத்தை தருவார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும், அலைச்சலையும் தேவையில்லாத தொந்தரவுகளையும் உறவுகளிடம் பகைகள் ஏற்படும் அமைப்புகளையும் பெண்கள் சார்ந்த வகையில ஏதாவது ஒரு மனக்குறைகளையும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக எங்க குரு தருவார். இதே நேரத்துல இந்த குருவோட கேதுவும் வந்து இணையுது. எப்ப இணையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7/12/2026 மாலையில, அன்னைக்கு மாலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு கேது பயிற்சி இருக்கு. அப்ப கேதுவும் வந்து குருவோட இணையும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள யோகம் உருவாகும். பணங்காசுல பிரச்சனை இருக்காது, ஆனால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் தேவை. தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் தேவை. பணத்தை சம்பாதிக்கிறோம்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கொஞ்சம் நிதானிச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கடகராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, 12 ராசிகளுக்குமே குரு பயிற்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அனைத்து ராசிக்குமே முடிந்தவரை குரு நல்ல பலன்களை தான் தருவார் அப்படிங்கிறத நீங்க மீண்டும் ஒரு முறை நம்பணும். சரி, தங்கம் விலை இந்த குரு பயிற்சி சார்ந்த அமைப்புல நிச்சயமாக குறையும்.
மழையுடைய அளவு வந்து நிச்சயமாக ஆர்டினரியிலிருந்து ஒரு 10% சராசரியிலேயோ அல்லது சராசரியிலிருந்து ஒரு 10% மழையோ நிச்சயமாக மழையை வந்து கொடுக்கும் அப்படின்னு. பொதுவா சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இருந்தா ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லப்பட்ட மாதிரி எப்பவுமே கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க. தங்கம் சார்ந்த அமைப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தைகளுக்காக அரசாங்கம் தனியா ஒரு திட்டத்தை வகுத்து குழந்தைகள் மேல தனி கவனம் எடுக்கும். அதே போல பள்ளி கல்வித்துறைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூர் கண்டிப்பாக தரும். குருமார்கள் மேல ஒரு இருக்கக்கூடிய நல்ல மதிப்புகள் மரியாதைகள் வந்து உயரக்கூடும், ஓங்கக்கூடும். ஆனால் இந்த குருவோட கேது போய் இணையும் போது இதற்கு அப்படியே ஆப்போசிட் பலனும் நடக்கும் அப்படிங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும். நண்பர்களே, நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியிற ஃபோன் நம்பருக்கு 1010 ரூபா ஜிபே பண்ணுங்க. இது நம்ம நாட்டுக்கு. வெளிநாடுகளை சார்ந்தவர்களுக்கு 3030 ரூபா கட்டணத்துல ஜாதகம் பார்த்துக்கலாம். நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார, அதிகபட்சம் 48 மணி நேரம், குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்லப்படும். ஒரு நாளைக்கு நான் 5 ஜாதகம் மட்டுமே பார்ப்பேன். நிறைய ஜாதகங்களை பார்ப்பதில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு புதுசா வந்திருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் ஒரு தகவல் என்னன்னா, இந்த குரு பெயர்ச்சி ராசி பலன் முன்னிட்டு நம்மளுடைய நிறைய பேர் கடந்த 2.5 வருடங்களாக கேட்டுக்கொண்டதின் இணங்க நம்ம மிக விரைவில் அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்க போறோம். அதற்கான லிங்க் 2-3 நாட்கள்லயே உங்களுக்கு வந்து வழங்கப்படும். நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் நம்மளுடைய அடிப்படை ஜோதிட வகுப்புல படிக்கணும்னு என்ன இருக்கோ நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல டைப் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல உங்களை சேர்த்து அந்த குரூப்ல தான் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்க. இந்த வீடியோக்களை நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில வீடியோ அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இந்த அளவில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.